அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அதாவதுங்க, எதையும் பார்த்து மலைக்கக்கூடாது. நம்மால் எதை பார்த்தாலும் மலைச்சு அப்படி நின்றுறான். அவர் பெரிய கார் வச்சுருக்காரு, பங்களா வச்சுருக்காரு, வீடு வச்சுருக்காரு, அதை வச்சுருக்காரு, இதை வச்சுருக்காரு. நம்மளால் அதெல்லாம் முடியாதுன்னு என்ன பண்ணுறான், அப்படியே மலைச்சு நிற்கிறான். ஒரு நடிகரை பார்த்தோன்னு என்ன பண்ணுறான், அவர் பெரிய நடிகர்னு அவருடைய கட்டவுட்டுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறான். அவர் பின்னாடியே வாழ்கன்னு ஓடுறான். அந்த நடிகர் என்ன பண்ணுறான், பல கோடி ரூபாய்க்கு அவன் அதிபர் ஆயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வேஷ்டியோடு அலையிறான். இவன் பிச்சைக்கார மாரி அலையிறான். அவன் லைட்டில் அழகாக ஆடுறான், இவன் ரோட்டில் ஆடிட்டு இருக்கான். அவன் ஆடி முடிஞ்சோன்னே ஜூஸ் குடிப்பான், இவன் பேசாமல் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் இவன் அலையிறான். எல்லாருமே நம்ம எதை பார்த்தாலும் அப்படியே மலைச்சோம்னா, நம்ம யாரை பார்த்து மலைக்கிறோமோ அவன் வளர்ந்துருவான், நீ வளரவே மாட்ட. அப்படி தான் தலைவர் வாழ்க வாழ்கன்னு ஓடுறான். தலைவர் 100 தலைமுறைக்கான சொத்து சுகத்தெல்லாம் தேடி வச்சிருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், அதே வீட்டில் அடுத்து எப்போ 200 ரூபா தருவாங்க கொடி பிடிக்கலான்னு காத்துட்ருக்கான். இப்படி தான் இந்த நாடு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சுய முன்னேற்றம் முயற்சி இல்லாமல் தான். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய காரணம். நீ எதையும் பார்த்து மலைக்காதே, உன்னால் முடியும் என்று முயற்சி செய். அடுத்து என்ன செய்யலான்னு யோசி. அதை விட்டுட்டு வாழ்க வாழ்கன்னு அலையாத, கோஷம் போட்டு தெரியாத. இதனால் ஒரு புரோஜனமும் இல்லை. நீ யாரை பார்த்து மலைக்கின்றாயோ அவன் வளருவான், நீ அப்படியே தான் உட்காந்துருப்ப. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும்.